என்னையே இப்படி பண்றீங்கன்னா ஒரு நார்மல் ஃபேன் சார் ஜெஸ்ஸியை கைட்ட வச்சாங்க. சிஎஸ்கே ஜெஸ்ஸியை கைட்ட வச்சாங்க. நடந்து போகும்போது அவங்களை கிண்டல் பண்ணினே போனாங்க. ஏன் இதெல்லாம் பண்ணணும்? ஆனா இது ரியல் ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ணல. ஓப்பனாகவே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, நான் பைக் அவுட் பண்ணிடலாமே இருக்கேன். சின்னசாமி ஸ்டேடியமில் வந்து ஆர்சிபி மேட்சை பார்க்கவே வேணாம்னு ஒரு முடிவே நான் பண்ணிட்டேன். ரொம்ப எனக்கு சிஎஸ்கே வந்து என்னுடைய ஃபேமிலி. அந்த டீம் பஸ்ஸு போகும்போது நீங்கள் பண்ணுற கிண்டலும், டீம் பிளேயரை கிண்டல் பண்ணுறதும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இது வரைக்குமே ஒரு ஆர்சிபி ஃபேனோ இல்லை மேனேஜ்மெண்ட்டோ நடந்ததுக்கான சாரின்னு ஒரு சின்ன இதுக்குள்ள வைக்கல. டிஜே பண்ண விஷயம் ரொம்ப தவறு சார். சிஎஸ்கே ஃபேன் நீங்கள் தான் வந்து எனக்கு வந்து பட்டாசு உங்களை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெடிக்க போகிறோம் நாங்கள் உங்களுக்கு. நம்ம சென்னையில் கேர்ள்ஸ் வந்து பெங்களூர்ல வந்து ட்ரெஸ்ஸை பூச்சி வலிக்கிறது நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஸ்டேடியமுக்கு வெளியில் ஒரு கேங்கு அந்த ஒயிட் கலர் கோடு போட்ட மாதிரி ஜெஸ்ஸியை சேல் பண்ணி விற்றுன்னு இருக்காங்க. அது சென்னையில் வந்து அந்த மாதிரி யாராவது ஆர்சிபி டீமுக்காக யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா நான் ஒரு ஃபேனாக இறங்கி இது ஏன்டா விற்கிறீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு பண்ணாங்க. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட இப்போ இந்த ஐபிஎல் சீசன்ல சிஎஸ்கே சரவணன் தோனி அவருடைய பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். இப்போ கரண்டா நம்ம இந்த 2026 ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு போகலாம் சார். சென்னை சேப்பாக்கு பொறுத்த வரைக்கும் மட்டும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சீரியஸான கிரிக்கெட் லவர்ஸ் மட்டும்தான் போயிட்டு பார்க்குற இது இருக்கும். டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்ப்பாங்க. இப்போ கொஞ்சம் வருஷங்களாகவே பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக உள்ளே வராங்க. அதாவது கிரிக்கெட் மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. அவங்க வந்து என்னென்னா போகிறோம், ஸ்டோரி எடுத்து போடுறோம், அது மூலயமா அந்த ஃபாலோவர்ஸ் எங்களுக்கு கெயின் பண்ணுவாங்க. ஆனால் கிரிக்கெட் இவங்க யார் ஆடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா தெரிலப்பா, ஒரு 4-5 பேர் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களோட நேம்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் இப்போ ரேட்ஸ் அதிகமாக கூட 4ன்னா என்ன 6ன்னா என்ன தெரியாமலே இருக்காங்க. பவுலிங்கா ஃபீல்டிங் ஆமா, அது மாதிரிலாம் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர் நம்ம சொல்றதை விட சார், ஆஸ் பர் நான் ஒரு ஃபேன், ஆல்மோஸ்ட் 19 ஐபிஎல் கம்ப்ளீட். நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கினேன். நல்லது கெட்டது, ஒரு கிரிக்கெட்டோடைய நாலேஜ் நிறையவே நமக்கு தெரிஞ்சது. இன்ஃப்ளூயன்சர் வர்றது ஓகே, மேபி இது ஒரு 2 மாதத்துக்கான ஒரு பெரிய கெயின் கிடைக்கும். நம்ம போகலாம், நம்ம ஃபாலோவர்ஸ் வரும், லைக்ஸ் வரும், நம்ம யாருன்னு தெரியும்னு இப்போ ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக அந்த மாதிரி வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன ஆகுதுன்னா, மற்ற பிராண்டுமே வந்து அவங்கள தான் சூஸ் பண்ணுறாங்க. ஃபேன்ஸுக்கான கிரெடிட் தர மாட்டேன்றாங்க. அது ஓகே, கொடுத்தாலுமே கொடுக்கலனாலும் ஆஸ் பர் ஃபேன் இன்னைக்கு வரையுமே ஸ்டில் நான் டிக்கெட் வாங்கி நான் மேட்ச் பார்க்குறேன். அதோட வேல்யூ எனக்கு தெரியும். டிக்கெட் ரேட்ஸ்லாம் அதிகம்லாம் இல்லை சார், எப்போவுமே இந்த ரேட்டு தான் சார். ஐ திங்க் இந்த ஒரு 5 இயர்ஸாகவே இந்த ரேட்டு தான் எல்லா டிக்கெட்டுமே இருக்குது. நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் இருக்குது, நிறைய ஜிஎஸ்டி இருக்குது, அதால் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. இன்ஃப்ளூயன்சருக்கும் ஃபேன்ஸுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது சார். இப்போ எனக்குலாம் வந்து ஒரு ஆக்டிங் பண்ணிலாம் கற்ற தெரியாது. ஒரு 4 போனாலும் ஒரு பவுண்டரி போனாலுமே. பட் ஒரு சில பேர் வந்து இதுக்கு அது ஆக்டிங்காக பண்ண வேண்டியிருக்கும், பண்ணுவாங்க. அது வந்து மேபி அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது வந்து அவங்க வந்து மற்ற பிராண்டு கூட ப்ரமோட் பண்ணுறது கூட அவங்க கூட்டின்னு வருவாங்க. அவங்க ஒர்க் பண்ண கூட வரலாங்கன்னு நம்ம சொல்லலாம். என்றைக்குமே ஒரு ஃபேன் பாய் மூவ்மெண்ட்னா அதுதான் என்றைக்குமே நிலைக்கும். அதை தாண்டி இப்போ இன்ஃப்ளூயன்சர் கூட தாண்டி இன்னொரு பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. சில யூடியூபர்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர் வந்து கிரவுண்டுக்கு வெளியே வந்து தன்னுடைய வியூவர்ஸுக்காக சும்மா ஒரு ஜெர்சியை போட்டு கண்டென்ட்டுக்கோசம் பேச வச்சு ஃபேனுக்குள்ளே ட்ரோல்லாம் பண்ண வைக்கிறாங்க. அது ரொம்ப தவறாக போகுது. அதை பண்ண வேணாம். ரியல் ஃபேன்ஸ்கிட்ட போய் பேசுங்க, ரியல் ஃபேன்ஸ்கிட்ட இன்டர்வியூ எடுக்குங்க. இன்னைக்கு நான் இப்போ கொஞ்சம் ஒரு சமீபமாகவே வெளியே கொஞ்சம் மேட்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன். கண்டென்ட்டுக்காகவும் கிரியேட் பண்ணுறதுக்காகவுமே வேணாம் கண்டென்ட். ரியல் ஃபேன்ஸ் இன்டர்வியூ எடுங்க, சும்மா ஜெர்சி ரெஸ்பெக்ட் கொடுங்க எல்லாருமே. சிஎஸ்கே ஃபேன்ஸ் மேலேயுமே தப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் கண்டிப்பேன், இனிமேட்லேருந்து யார் தப்பு பண்ணாலுமே நான் கண்டிப்பேன், அது இருக்குது. கண்டென்ட்டுக்காக எதுவும் பண்ண வேணாம். அதை வந்து ரியலாக போட்டோம், ரியாலிட்டிக்காக போட்டோம். அதாவது அவங்க ஸ்டேடியம் உள்ள வந்து கூட மேட்ச் பார்க்க மாட்டாங்க. பட் ஆனால் அந்த வெளியே வர டைம்ல அதுமாதிரி நிறைய பேர் இருக்காங்க, வீட்டில் பார்த்துட்டு கூட வந்து எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து நீங்கள் கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. மேட்ச் வந்து வேறு எங்கேயோ நடக்குது, பேசிக்காக ஒரு குறிப்பிட்ட ஃபேன்ஸை மட்டுமே 10 பேர் உங்கள் கான்டாக்ட் நம்பர்லாம் வச்சுருப்பாங்க போல். இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க போல். அவங்க பேசுனதுக்காக பேசுகிறாங்களா, ஆக்சுவலாக ரியல் கிரிக்கெட்டை போய் ஸ்டேடியமில் பார்த்துருக்காங்களான்னு தெரியல அங்கே என்ன மாதிரி இருக்கும்னு. சார் ரியல் ஃபேன்ஸுக்குள்ளே இன்றைக்கி வரையுமே எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததே இல்லை சார்.
19 வருஷம் நான் சேஃபா நான் ஜர்னி பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் ஏன் அப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு நெறைய இன்டர்வியூலயுமே நான் சொல்லல. அங்க நடந்த விஷயங்கள் எதுவுமே. என்ன நெறைய பேர் வந்து ரொம்ப கெட்ட எக்ஸ்ட்ரீமான என்ன கெட்ட வார்த்தையில இருக்குமோ எல்லாமே போட்டு திட்டுவாங்க. அத நான் கண்டுக்க மாட்டேன். ஒரு சில பேருக்கு நம்ம சொல்லணும்ல. அவங்க மட்டும் நான் பர்சனலாவே என் நம்பர குடுத்து நான் பேசியிருக்கேன். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. சாரி சார். நீங்க எங்கேயாவது சொல்ல வேண்டியது தானே உங்களுக்கு நடந்த பிரச்சனைய. அது சொன்னா ரியல் ஃபேன்ஸுக்கு வந்து பாதிப்படையுமோசம் நான் எங்கேயுமே நான் சொல்லல. ஓப்பனாவே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, நான் பைக்காட் பண்ணிலாமே இருக்கேன். சின்னசாமி ஸ்டேடியம்ல வந்து ஆர்சிபி மேட்ச பார்க்கவே வேணான்னு ஒரு முடிவே நான் பண்ணிட்டேன். ஏன்னா, ஆ செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும். ரொம்ப எனக்கு சிஎஸ்கே வந்து என்னுடைய ஃபேமிலி. ஒருத்தர் ஒரு ஒரு பாண்டிங். அந்த டீம் பஸ் போம்போது நீங்க பண்ற கிண்டலும், டீம் பிளேயர கிண்டல் பண்றதும் எனக்கு கஷ்டமா இருக்குது. அதனால எனக்கு அத பார்க்க முடியல. எ ஒரு விஷயம் வந்து இப்போ பெரிய ஹோட்டல்ஸ் இருக்கும். நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். நல்ல குவாலிட்டியா இருக்குதுன்னா நம்ம சாப்பிடுவோம். பட் அந்த கிட்சன நம்ம பார்த்துட்டா சாப்பிட முடியாது. கரெக்ட்டு தான். ஓகேங்களா? இப்போ அங்க நடக்கிற விஷயத்த பார்க்காம இருந்துடலாமே. பார்த்தா தானே நம்ம ட்ரிகர் ஆகுறோம். அதனால ஆர்சிபி மேட்ச வந்து பெங்களூர்லயே பாய்காட் பண்ணிடலான்னு எனக்கு தோணுது. சேஃப் இல்ல. ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் பண்ணீங்க. ஆ இதுவரைக்குமே எந்த கேர்ள்ஸுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. அது யார் ரீசன் தெரியுங்களா? ஆ அவங்க வீட்ல பேரன்ட்ஸ் அனுப்ப மாட்டாங்க திருப்பி. அதாவது நம்ப சென்னை சென்னையில இல்ல. கேர்ல்ஸ ஆ வந்து பெங்களூர்ல பெங்களூர்ல வந்து இந்த ட்ரெஸ்ஸ புடிச்சு ஹராஸ் பண்ணிருக்கு. வலிக்கிறது, நெறைய விஷயங்கள் பண்ணாங்க. இன்னைக்குமே நீங்க சின்னசாமி ஸ்டேடியம்ல போய் அந்த கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு. நெறைய ஃபேன் கேர்ள் ஃபேன்ஸ வந்து ட்ரிகர் பண்ணாங்க. அவங்க வந்து சொல்ல முடியாது. என்ன மாரி பண்ணிட்டேன். பண்ணா அவங்க வீட்ல பேரண்ட் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் அலோ அடுத்தது பண்ண மேட்ச்சுக்கு மாட்டாங்க. அனுப்ப முடியாது. நெறைய விஷயங்கள் இருக்குது. ஆ நேஷனல் ஃபிளாக் தான் சார் எனக்கு மெயின். என்னோட எல்லாருக்குமே. நேஷனல் ஃபிளாக தவிர்த்து வேற ஏதாவது கொடி என் கையில குடுத்து நீங்க வேவ் பண்ண சொன்னா என்னால பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ணாங்க. சிஎஸ்கே ஃபிளாகுமே நான் நேஷனல் ஃபிளாக் மாரி நான் மதிப்பேன். ஆர்சிபி ஃபேன்ஸ் ஃபிளாகையும் நான் மதிப்பேன். அது எங்களுடைய யூனிட். எங்களுடைய பாண்டிங் ஃபேன்ஸோட இது. அதையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் நானு. மத்த நீங்க இன்னொரு ஃபிளாக் எனக்கு குடுத்து என்ன ரொம்ப ட்ரிகர் பண்ணீங்க 2 வருஷத்துல. அப்படி இருக்க போம்போது தான் எனக்கு ரொம்ப என்னையே இப்படி பண்றீங்கன்னா ஒரு நார்மல் ஃபேன். சார் ஜெர்சிய கழட்ட வச்சாங்க. சிஎஸ்கே ஜெர்சிய கழட்ட வச்சாங்க. நடந்து போம்போது அவங்கள கிண்டல் பண்ணின்னே போனாங்க. ஏன் இதெல்லாம் பண்ணணும்? ஆனா, இது ரியல் ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ணல. நான் எப்பயுமே சொல்றேன். வீட்ல மேட்ச் பார்த்துட்டு வந்து ஜெர்சி போடாம கிரவுண்டுக்கு வெளிய வந்துட்டு கிண்டல் பண்றது. ஆ ஒரு பொம்மை வந்து ஒண்ணு ரெடி பண்ணி வச்சுக்கின்னு, அதில ஜெயில் ஜெர்சிய மாட்டி வச்சுக்கின்னு, தோனி சார கிண்டல் பண்றதெல்லாம் ரொம்ப தவறு. ஆ இது ஃபர்ஸ்ட் டைம் உங்க இன்டர்வியூல இப்ப தான் நான் சொல்றேன் நான் ஆக்சுவலா நான் இது. இந்த மாரி பண்ண வேண்டாம். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பா நான் வைப்பேன். நான் கூடிய சீக்கிரம் போடுவேன். ஃபர்ஸ்ட்டு நான் என்னுடைய ஃபேன நான் கண்ட்ரோல் பண்ணணும். சிஎஸ்கே ஃபேன்ஸ நான் கண்ட்ரோல் பண்ணணும். இனிமேல் யாருமே அந்த தப்பும் பண்ணாதீங்க. தயவு செய்து ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். ஆர்சிபி அந்த 49க்கு அவுட் ஆயிட்டாங்க. விட்டுடுங்க. ஏன் திருப்பி அந்த 49 போட்டு நீங்க இது பண்றீங்க? நம்மளும் அதுக்கு கீழ ரொம்ப பேடான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். இல்லன்னு சொல்லல. அத பண்ணாதீங்க. இனிமே சிஎஸ்கே ஃபேன் யார் பண்ணாலுமே நானே கண்டிப்பேன். பண்ணாதீங்க. ரொம்ப தவறு. அ தோக்குறோமோ, ஜெயிக்கிறோமோ நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயின்னே இருக்கணும் சார். இந்த 2 வருஷம் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அந்த சின்னசாமி ஸ்டேடியம்ல. ம். ரொம்ப போனா எமோஷனல் ஆயிடும். இத நிப்பாட்டிக்கலாம் இதுலயே. சரி, இப்போ நம்ப இந்த ஆர்சிபி, இந்த சிஎஸ்கே இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? ஐ மீன் ஃபேன்ஸ் வார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இது வந்து மேட்ச் மூலியமா வர இதுவா? இல்லன்னா மத்த விஷயங்கள் சார்ந்து வர பிரச்சனையா? ஓப்பனா சொல்லணும்னா கூட கர்நாடகா, பொலிட்டிக்கல். தமிழ்நாடு. மேபி இருக்கலாம் சார். பட் அத வந்து நான் ஃபேன்ஸ வச்சு நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன். புரிய வச்சுருவேன் எல்லாருக்குமே. ஏன்னா, இப்ப நீங்க பட்ட கஷ்டம் உங்களுக்கு இந்த மாரி இருக்கு. பண்றதெல்லாம் அத நான் சொல்ல பார்க்கும்போது முடியாது சார். இது அரசியலா போயிடும்ங்கோசரம் நான் சொல்லாம இருக்கேன். ஏன்னா எல்லாருமே மனுஷனா பாருங்களேன். நான் கிரிக்கெட் ஃபேன்ஸ் இப்போ படத்துல எப்படி ரசிகர கலாய்க்கிறேன்னு திட்டுறாங்கன்னா, பெர்சனல் லைஃப்ல பண்ண மாட்டாங்க. அதோட ஃபேன்ஸ்னா அதுக்கு அது ஒரு லிமிட் மாரி கிராஸ் பண்ண மாட்டாங்க. பட் உங்களுக்கு நடந்த சில விஷயங்கள்லாம் பார்த்தா, அது லிமிட் மீறி போனதுல கண்டிப்பா சார். நடந்தது. சிம்பிளான ஒரே விஷயம் தான். நான் இந்த வீடியோ நெறைய பேர் பார்ப்பீங்க. நீங்க ஒரு இடத்துல மேட்ச் பார்க்க போறீங்க. நீங்க போறீங்கன்னா, நம்மளுக்கு எப்போ கோவம் வரும்னா, நம்மளோட ஒய்ஃபு, அம்மா, தங்கச்சி, அக்கா, கேர்ள், ஃபிரெண்ட்ஸ் மேட்ச் பார்க்க போறீங்க. அவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா சும்மா இருக்குங்க. என்னால அங்க வர சிஸ்டர்ஸ், கேர்ல்ஸ் எல்லாமே என்னோட சிஸ்டர்ஸ் தான். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் ஆர்சிபி ஃபேன்
அவங்களுக்கே வந்தாலும் அதுதான். என்னோட சேப்பாக்கள நான் புரொடெக்ட் பண்ணணும். எல்லாருமே நான் பாதுகாப்பா நான் பார்த்து அனுப்பணும். அதுதான் என்னுடைய என் சிஎஸ்கே ஃபேன்ஸோட கடமை. வேற எந்த ஃபேன்ஸ் வந்தாலும் நான் மதிக்கணும். ஆனா அது அங்க நடக்கல. அந்த கேர்ள்ஸுக்குலாம் நடக்க போகும்போது நான் பார்த்து எப்படி சும்மா இருக்க முடியும்? அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? சும்மா நான் வீடியோ தான் போட முடியும். இந்த மாரி நடந்துச்சு. இனிமே நடக்காம அத பார்த்துக்கணும். என்னோட ஃபேன்ஸ முதல்ல நான் கண்ட்ரோல் பண்ணணும். சிஎஸ்கே ஃபேன்ஸு நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயம் பண்ண போறோம். ஆனா, நான் பாய்காட் பண்றதுல முடிவா தான் இருக்கேன். சின்னசாமி ஸ்டேடியம் போய் ஆர்சிபி மேட்ச் பார்க்கக்கூடாதுன்னு நானு இருக்கேன். ஏன்னா ரொம்ப பண்ணிட்டாங்க. இதுவரைக்குமே ஒரு ஆர்சிபி ஃபேனோ, இல்ல மேனேஜ்மென்ட்டோ நடந்ததுக்கான சாரின்னு ஒரு சின்ன இதுக்குள்ள வைக்கல. இப்ப நான் அதுதான் இத கேட்கலான்னு தாண்டி டிஜே பண்ண விஷயம் ரொம்ப தவறு சார். இந்த சிஎஸ்கே சிஎஸ்கே ஆர்சிபில ஒரு பிளேயருமே ஏர் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்களா? சீக்கிரமா போங்க. பாதி பேர் ட்ரெயின்ல போங்க, பாதி பேர் ஃப்ளைட்ல போங்க. சிஎஸ்கே ஃபேன் நீங்க தான் வந்து எனக்கு வந்து பட்டாசு. உங்கள இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்க போறோம் நாங்க உங்கள வச்சு. இப்படிலாம் சொன்னாங்க. ரைட், எப்படி இருக்கும்? ரைட். நெறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க. ஆ அது மனசுக்கு கஷ்டமா இருக்கும். சார் ஐபிஎல் உடைய ரைவல்ரினாலே சிஎஸ்கே மும்பை தான் சார். இந்த எல் கிளாசிக்கோ. எங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன பிரச்சனைலாம் வந்ததில்ல சார். ஆக்சுவலி சின்னசாமி ஸ்டேடியமே சூப்பரா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க சார். தமிழ்நாடு, கர்நாடகா பிரச்சனை அப்பலாம் எதுவுமே கிடையாது. என்ன வந்து புரொடெக்ட் பண்ணி கூட்டின்னு போறதே ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் என்ன கூட்டின்னு போவாங்க. இது வந்து வேற மாரி ஆயிடப்போது. ஃபேன்ஸ் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ 2 இயர்ஸ் சிஎஸ்கே பேன் பண்ணாங்க சார். நாங்க எவ்வளோ ஃபீல் பண்ணோம்னு எங்களுக்கு தெரியும். டீம் பிளேயருமே ஃபீல் பண்ணாங்க. தலைவருமே வந்து பேச போம்போது, பிளேயருமே, ஃபேனுமே வந்து பனிஷ் பண்ணிட்டீங்க. நான் எந்த தப்புமே பண்ணலன்னு அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசினாரு. ஸ்டேடியமுக்கு வெளியில ஒரு கேங்கு அந்த ஒயிட் கலர் கோடு போட்ட மாரி ஜெர்சிய சேல் பண்ணி வித்துன்னு இருக்காங்க. அது சென்னையில வந்து அந்த மாரி யாராவது ஆர்சிபி டீமுக்காக யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா, நான் ஒரு ஃபேனா இறங்கி இத ஏன்டா விக்கிறீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டுருப்பேன் நானு. ஒரு ஜெயில் காஸ்டியூம் அது. ஆமா. இது வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் யாருமே கேட்கல. அத போய் வாங்கி போட்டுக்கன்னு ட்ரோல் பண்றாங்க. எனக்கு என்ன தெரியுமா? இப்ப கூட ஒரு ஃபன்னான விஷயமா இருக்குது. எந்த பிளேயர் முதல்ல ஜெயிலுக்கு போனாங்க? எந்த பிளேயர் முதல்ல எந்த மேனேஜ்மென்ட்ல யாரு ஜெயிலுக்கு போனாங்க? அந்த மாரி தவறு ஒரு நடந்த டீமே இருந்திருக்கா சார் இன்னைக்கு? சிஎஸ்கே விளையாடுன பிளேயர் யாருமே நேஷனலுக்காக விளையாடிக்கவே முடியாது. ப்ரூவ் பண்ணியிருந்ததுனா எதுவுமே தப்பு நடக்கல. அது உங்களுக்கு புரிய வைக்கவும் முடியல. சரி ஓகே நடந்துச்சு. எனிவே நடக்காம பார்த்துக்கணும். நம்ப தெளிவாகணும். அதனால தான் முதல்ல என்னோட ஃபேன நான் கண்ட்ரோல் பண்ண போறேன். நெறைய விஷயங்கள் இன்னும் பண்ணுவேன். பாருங்க. சரி, இப்ப நீங்க சொல்ற மாரி அந்த ஸ்டேடியம்குள்ளேயோ, இல்ல வெளியோ நடக்கும்போது, ஏன் வந்து ஒரு ஒரு பாதுகாப்பு இருக்க மாட்டேங்குது? அங்க இருக்கிற இல்ல போலீஸ் மேனேஜ்மென்ட்ட இந்த வாட்டி வெளியில நல்லா சப்போர்ட் பண்ணாங்க சார். இந்த வாட்டி பண்ணாங்க. போன வருஷம் மிஸ் பண்ணிட்டாங்க அத. பட் இந்த வருஷம் வந்து ஏன்னா மேபி இந்த கப் வாங்குனப்போ ஒரு சில விபத்து நடந்ததில்ல. அதுக்காக நெறைய ப்ரொடெக்ட் பண்ணி போலீஸு என்ன கிண்டல் பண்ணும்போது ஒரு சில போலீஸ் தான் வந்து அவங்கள திட்டி அனுப்பிச்சாரு. "நீங்க போங்க. அவர ஏன் கிண்டல் பண்றீங்கன்னு." கேலிக்கு நெறைய பண்ணுவாங்க. ஆனா இந்த வாட்டி கர்நாடகா போலீஸ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி சூப்பரா பண்ணாங்க. அதுக்கு வந்து என்னைக்குமே காலத்துக்கு அவங்க மரியாதை செலுத்தணும். ரொம்ப அவங்க நல்லா பண்ணாங்க சார். அவங்க குறை சொல்ல முடியாது. அவங்க நல்லா பண்ணாங்க. சரி, இப்போ எவ்வளோ பட்டுருக்கீங்க. நம்பளுக்கே தெரியாம நம்ம வீட்ல மறைக்கணும்னு நெனச்சா கூட, சில வீடியோக்கள் வந்து அது அவங்க வந்துரும் பார்த்துருவாங்க. சார். அது அவங்க வீட்ல நான் சொல்லி நான் புரிய வச்சுட்டேன். ஆஹா. இதெல்லாம் அப்படிதான் இருக்கும். கடந்து போணும். ஏய் ரொம்ப அசிங்கமா திட்டுறாங்கன்னுவாங்க. விடு திட்டுறாங்க தானே அவ்வளோதானே. அவங்க சொல்றதுனால நான் அது ஆயிடுவேனா? என் மனசாட்சிக்கு என்னன்னு தெரியல. என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியல. நான் யாரு? நான் என்ன பண்றேன்? அதனால அவங்க திட்டுறதுனால இன்னொன்னும் சொல்றேன் சார். என்ன திட்டணுமா? என்ன ஏதாவது கேள்வி கேட்கணும், என் வீட்டுக்கு வாங்க. அழகா ஒரு லஞ்ச், ஒரு டின்னர் சாப்பிட்டுக்கின்னு, அண்ணன் தம்பி மேல பாண்டிங் மாரி பழகுவோம். என்னன்னு தெரியும். என் கூட பழகுனா தான் நமக்கு தெரியும். உங்கள பத்தி, என்ன பத்தி எதுவுமே தெரியாது. பழகுனா தான் தெரியுமே. வாங்க. இல்ல அப்படி திட்டணுமா, உன்னோட ஒரிஜினல் ஃபோட்டோ பிரைவேட் அக்கவுண்ட்ல திட்டாத. ஓப்பன் அக்கவுண்ட்ல திட்டு. அப்பதான் நான் உன்கிட்ட சேட் பண்ண முடியும். என் மேல எதுக்குப்பா இவ்வளோ பாசமா திட்டுறன்னு நான் கேட்பேன். நீ எல்லாமே நீ பிரைவேட்டா வச்சுக்கினன்னா, அதிலயே உனக்கு தைரியம் இல்லல்ல. நான் என் நம்பர் ஓப்பனா போட்டிருப்பேன் சார் என் சோசியல் மீடியால. நம்பர் குடுத்தா கூட கால் பண்ண மாட்டாங்க. தப்புன்னு அவங்களுக்குமே தெரியும். கால் பண்ணவங்களுக்கு நான் புரிய வச்சேன். புரிய வச்சோனே அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சாரி உங்கள தப்பா நெனச்சுட்டோன்னு. பேசினா தான் எல்லாமே தெரியும். பேசாம எதுவுமே தெரியாது. இப்ப நீங்க வந்து இதுக்கப்புறம் சின்னசாமிக்கு போக வேண்டாம் அப்படின்ற மாரி நான் நீங்க ஒரு முடிவுல இருக்கேன் சார். அ அ ஆர்சிபி மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியம் போவேன். ஆர்சிபி ஆர்சிபி மேட்ச் மேட்ச மட்டும். ஸ்கிப் பண்ணிடலான்னு தோணுது எனக்கு. அந்த மாதிரி இப்போ நீங்க பண்ற இந்த விஷயம் என்னைக்காவது இந்த பிரச்சனைகள் இல்லாம வேற ஏதாவது பிரச்சனை இல்ல ஸ்டாப் பண்ணிடலாம். இப்ப எதுக்கு நம்மள இது மாரி பண்ணிட்டு ஆ வீட்ல நான் வருத்தப்படுறாங்க. மேட்ச் பார்க்கறதுலாம் போவேன் நானு. எனக்கு அந்த ஆர்சிபி மேட்ச் பார்க்க வேண்டாம். ஏன்னா, ஃபேன்ஸுக்காக கிடையாது. டிஜே பண்ண ஒரு விஷயம் எனக்கு புடிக்கல இன்னைக்கு வரையுமே. நான் இன்னுமே அத எங்கேயுமே ஓப்பன் பண்ணல.
டிஜே என்ன பண்ணாங்கன்னு நான் ஓப்பன் பண்ணல. ரொம்ப கேவலமா பண்ணிட்டாங்க. அது என் டீம பண்ணிட்டாங்க. என் டீம பண்ணதுக்காக எனக்கு அந்த இப்போ டிஜே அங்க பண்றாங்கன்னா, டிஜே வந்து உள்ள அந்த சார் இப்போ மேனேஜ்மென்ட் அப்ரூவ் அது வாங்கி சொல்றேன் தானே கேளுங்க. பண்ணுவாங்க. அததான் சொல்றேன் இப்போ. ஆ. ஆல்மோஸ்ட் 19 வருஷம் சார். நான் போயிட்டேன். இந்தியா மேட்சஸ், டொமஸ்டிக் மேட்சஸ், ஐபிஎல் நெறைய மேட்சஸ் போயிட்டேன். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிஜேல அந்த மைக்ல பேசுவாங்கல்ல. அது என்னமோ சொல்லுவாங்க அவங்கள எம்சி. எம்சிஏன்னு சொல்லுவாங்க. இனம், மதம், மொழி, நிறம் அடிப்படையில் யாரையும் யார் மனசையுமே புண்படுத்தாதீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது. யாரையுமே தப்பா இப்படி சொல்ற ஒரு இடத்த அவங்களே தப்பு பண்றாங்களே! ஓகேங்களா? அடுத்தது ஒரு டீம் மேனேஜ்மென்ட் தான் டிஜே வைப்பாங்க. அந்த என்ன சாங் போடலாம் ஆ அப்ரூவல் குடுத்து தான் உள்ள வர டிஜே வைப்பாங்க. இப்ப ஐபிஎல் வந்து எப்படின்னா 7 ஹோம் நடக்குதுல்ல. ஒரு ஹோமுமே அந்தந்த டீமோட கண்ட்ரோல். கரெக்ட். பிளே ஆஃப் மட்டும் தான் பிசிசிஐ கண்ட்ரோல். ம். ரைட். புரியுதுங்களா? பிளே ஆஃப் மட்டும் தான் பிசிசிஐ கண்ட்ரோல். ஹோமோடைய மேட்சஸ் வந்து இப்ப சிஎஸ்கே சேப்பாக்கன்னா, அங்க நடக்குற எல்லா விஷயமும் சிஎஸ்கே கண்ட்ரோல். ரைட். ஒரு 1 வீக் முன்னாடியே என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாது? இதெல்லாம் பண்ணலாமான்னு பிசிசிஐ கிட்ட அப்ரூவல் வாங்குவாங்க. இந்த மாரி விஷயம் நெறைய இருக்குது. என்ன பாட்டு போடணும்? இது என்ன பாட்டு போட்டா காப்பிரைட் வரும். இது பண்ணணுமா? இத பண்ணக்கூடாதா? என்ன மாரி வேர்ட் யூஸ் பண்ணணும்? நம்ப அந்த தோசை, இட்லி வந்து சென்னையில ப்ளே பண்ணும்போது கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்க சார் சிஎஸ்கேல. இந்த மாரி நீங்க பண்ணக்கூடாதுன்னு வார்ன் பண்ணாங்க. இவ்ளோ விஷயம் இருக்குது. ஒரு மேனேஜ்மென்ட்டு ஏய் நீ ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கணும்ல. ஒரு வார்த்தையோட கேட்கணும். சார் சஞ்சு சாம்சங், சிவம் தூபே, ஆயுஷ் மாத்ரே 3 பேருமே வேர்ல்ட் கப் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய பிரைடு. என்னதான் இது ஆர்சிபி தனியா பார்த்தாலும் இது இந்தியாக்கான நம்ம pride பிளேயர்ல அவங்க. சார். அவங்கள தானே அசிங்கப்படுத்துற இப்பயும் மாதிரி. சொல்றேன் சார். செப்பாக் கூட சிஎஸ்கேக்கு பிரம்மாண்டமாலாம் டிஜே பண்ணுவாங்களான்னு தெரியல. நாளைக்கு வான்கடே ஸ்டேடியம் நான் போறேன்ல. நம்ம தலைவனுக்கு என்ட்ரி வேற மாரி பண்ணுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு?